வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 83வது நாளுக்கான விடைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எழுத போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு சரியாக இன்னையிலிருந்து 10வது நாள், இன்னொரு 9 நாள் தான் இருக்குது. இன்னையிலிருந்து 10வது நாள் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இருக்கக்கூடிய இந்த 8-9 நாட்களை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது படிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் திரும்ப ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு வாரம் 8 நாளில் நம்மளால் ரீகால் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். படித்த எல்லாத்தையும் ரீகால் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஒரு வாட்டி படித்ததெல்லாம் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராக்டிஸுக்காக குரூப் 4ல் கேட்குற அதே மாடலில் ஒரு 25 கேள்விகளை வச்சு நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொஷின் பேப்பர் தரேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் நான் அந்த கொஷின்ஸை உங்களுக்கு போடுறேன். நாளைக்கு காலையில் அதே மாதிரி 10 மணிக்கு அதுக்கான ஆன்சர் கீயை நான் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, வாங்க 83வது நாளுக்கான விடைகளை பார்க்கலாம். 411வது கேள்வி பாருங்கள். ஒரு கோணமானது அதன் மிகை நிரப்பு கோணத்தை போல 3/2 பங்கு எனில் அக்கோண அளவு என்ன? இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் மெத்தடாகவும் போட முடியும். ஆப்ஷன்லேருந்து போடுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். கொஷினை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன்லேருந்து போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு கோணமானது, ஒரு கோணத்தை எடுத்துக்கிறோம். அதோட மிகை நிரப்பு கோணத்தை மாதிரி 3/2 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக வருவோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். கோணம் 72 டிகிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இது இருக்கட்டும். அதோட மிகை நிரப்பு கோணம் கோணம் என்னன்னு தெரியணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மிகை நிரப்பு கோணன்றது 180லேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா கிடைக்கக்கூடியது தான் மிகை நிரப்பு கோணம். அப்போ இதோட மிகை நிரப்பு கோணம் 108 டிகிரி. இது மாதிரி 3/2 பங்கு. 3/2 பங்குனா கீழே 3 மேலே 2, 3/2 பங்கு 2/3. ஓகேவா? அப்போ இதை கேன்சல் பண்ணால் இதே 72 வந்துச்சுன்னா கரெக்டுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், 1 3 3, இங்கே 3 9, மீதி 1 6 18, 36 × 2 72. கரெக்டாக இதே ஆன்சர் வருது பாருங்கள். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை. அப்படிலாம் நீங்கள் அடுத்தடுத்து மீதி எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கான அவசியமே கிடையாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்துருச்சு. ஒருவேளை அதை மாற்றி கொடுத்துருந்தா கூட இருக்கிற ஒன்றுன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் அழகாக போட்டுற முடியும். ஓகேவா? அடுத்ததாக 412. இது ஒரு முக்கியமான கேள்வி பாருங்கள். டெட்லேயும் சரி, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சிலையுமே இந்த மாடலில் கேட்கலாம். ஒரு சின்ன விஷயம் இதை தெரிஞ்சிருந்தால் போதும். 9 பக்கங்களை கொண்ட ஒரு நவகோணத்தின் மூலை விட்டங்களின் எண்ணிக்கை. ஆக்சுவலாக கொஷின் என்ன அப்படின்னா மூலை விட்டங்கள், நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா தான், n × n-3/2. இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ஃபார்முலா என்ன? n × n-3/2. என்னங்கிறது அந்த பலகோணத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கோ அது. இங்கே பலகோணன்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். நவகோணம், நவம் அப்படின்னா 9ன்னு அர்த்தம். சரியா? அப்போ பக்கங்களுடைய எண்ணிக்கை 9. ஸோ n × n-3, 9 × 9 - 3, 6/2. 1 2 3 2 6, மீதி இருக்கிறது 3 × 9. ஸோ 9 3 27. அப்போ மூலை விட்டங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா 27. இதே மாதிரி அவங்க என்னென்னலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா உட்கோணங்களுடைய கூடுதல் கேட்பாங்க. ஒவ்வொரு உட்கோணமும் என்ன அளவு இருக்குன்னு கேட்பாங்க. வெளிக்கோணங்களுடைய கூடுதல்லாம் கேட்பாங்க. அது ஒன்றுத்துக்குமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். அப்படி போட்டோன்னா உங்களுக்கு அந்த எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்த மாதிரி ஆகிடும். சரியா? அடுத்ததாக கேள்வி 413. சுருக்குக 2/7 - 1/4 வகுத்தல் 2/3 - 5/6 = இப்போ இது படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் செய்யணும். ஏற்கனவே சொன்னது தான் போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட்டுக்குள்ளாடி ஒரு ப்ராக்கெட் வருது. அப்போ முதல்ல இங்கே வரும் 1/4 வகுத்தில் இருந்தால் பெருக்கலாக மாற்றிக்கணும். 2/3 என்னவாயிடும்னா 3/2. அப்போ பாருங்கள், 1 3 3, 4 2 8. அப்போது 3/8 இந்த பெரிய ப்ராக்கெட்டில் இந்த சின்ன ப்ராக்கெட் முடிஞ்சிச்சு. -5/6. இது ரெண்டுத்துக்கும் 8க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24ன்னு கிடைக்கும். இல்லை நீங்கள் குறுக்கு பெருக்கல் கூட பண்ணலாம். 24. அப்போ பாருங்கள், 8 3ஆல் பெருக்குனா 24, மேலேயும் 3ஆல் பெருக்கிறோம், 3 9. ஆல்ரெடி எல்சிஎம் எடுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மாடல். 6 4ஆல் பெருக்குனா 24 வரும். 5ஐயும் 4ஆல் பெருக்கணுன்னா 5 20. அப்போ என்ன கிடைக்குது? 9 - 20னா -11/24. அப்போ இந்த ஃபுல் ப்ராக்கெட்டோட வேல்யூ -11/24. வெளியில் இது இல்லாமல் என்ன இருக்குன்னா 2/7 மைனஸ் இதோட வேல்யூ -11/24 இல்லையா? அப்போ அந்த மைனஸ் இது ஒரு மைனஸ் இருந்ததுன்னா +11/24. 7க்கு 24க்கு எல்சிஎம் எடுக்க முடியாது. எல்சிஎம் எடுத்தால் அது 2 பெருக்கிறது தான் ஆன்சராக இருக்கும். அப்போ 7ஐயும் 24ஐயும் கீழே அப்படியே பெருக்கிட வேண்டியதுதான். 7 × 24. மேலே குறுக்கு பெருக்கல் 24ஐயும் 2ஐயும் பெருக்குனா 48 + 11 7 77. 48ஐயும் 77ஐயும் கூட்டணும் அப்படின்னா 125
7ஐயும் 24ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 168. ஸோ 125 பை 168ங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? கேள்வி எண் 414. 5 1/2 ப்ளஸ் 3/4 8/9. போர்ட் மாஸ் படி இன்னு இல்லு இருக்குதுன்னா அதை ஃபஸ்ட்டு செஞ்சிடணும். ஸோ 3/4 இன்னுன்னா பெருக்கல்னு அர்த்தம். 8/9. 1 நாள் 4 2 8 1 3 3 3 9. அப்போ என்ன ஆன்சர் நிற்குதுன்னா 2/3. இங்கே பாருங்கள், 2 10 10 1 11. ஸோ 11/2 ப்ளஸ் 2/3. 2க்கு 3க்கு எல்சியம் எடுத்தோன்னா 6. குறுக்கு பெருக்கல் 11 33 ப்ளஸ் 2 4. 33 4 37/6. 37 எத்தனை 6 இருக்குது? 6 6 36. மீதி 1/6. ஸோ ஆன்சர் 6 1/6 ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக கேள்வி 415. 9/8 வகுத்தல் 3/5 3/4 ப்ளஸ் 3/5. ஸோ முதல்ல இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிடலாம். பாருங்கள், 4க்கு 5க்கு எல்சியம் எடுத்தோன்னா 20. குறுக்கு பெருக்கல் 3 15 ப்ளஸ் இங்கே 4 3 12. 15 ஒரு 12 27/20. அப்போ இங்கே பாருங்கள் 9/8. இங்கே வகுத்தில் இருக்க சார் இதை செஞ்சுட்டு பண்ணால் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா இல்லைன்னு இருக்குது பாருங்கள். ஆஃபை முடிச்சு இல்லைன்னா அந்த ஆஃப்னு அர்த்தம். OF ஆஃப் முடிச்சுட்டு தான் டிவிஷனுக்கு வரணும். அப்போ சிலர் அந்த தப்பு பண்ணுவாங்க. இங்கே டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அது 5/3 போட்டு கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. பாருங்கள், இந்த இல்லை முடிச்சுட்டு தான் பெருக்கல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இல்லுன்னு கொடுத்ததால் அதை முடிச்சுட்டு தான் வகுத்தலுக்கு வரணும். ஸோ இதோட வேல்யூ 27/20. அப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 9/8 வகுத்தல் 3 27 பெருக்குனா 81. 5 20 பெருக்குனா 100. வகுத்தல் இருக்கிறதால வகுத்தல் பெருக்கலாக மாறிடும். பக்கத்தில் இருக்கிறது தலைகீழாக மாறிடும். அப்போ 100/81. 9 9 9 9 81. 2 8 25 100. அப்போ என்ன கிடைக்குது? மேலே 25, கீழே 9 2 18. 25/18. அப்போது ஓர் 18 18. 25ல் 18 போயிடுச்சுன்னா மீதி 7. ஸோ 1 7/18ங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதுங்களாம்மா? ஸோ இந்த மாதிரி சுருக்குதலில் ப்ராக்கெட்டு டிவிஷன்லாம் யூஸ் பண்ணி கொஷின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள். அடுத்ததாக இன்றைக்கான கேள்விகள். காலை எழுந்தவுடன் கணக்கு 84வது நாள் 416வது கேள்வி பாருங்கள். கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 9 மடங்காகிறது எனில் அதன் வட்டி வீதம் யாது? கேள்வி 417. ஒரு தொகை கூட்டு வட்டி வீதத்தில் 45 ஆண்டுகளில் 27 மடங்கானால் அது எத்தனை ஆண்டுகளில் 9 மடங்காகும்? இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் இல்லாத மாடல் கொஷின் தான் இது ரெண்டுமே. அடுத்தது 418. ஒரு பள்ளியில் மாணவர் சேர்க்கை 2000. இச்சேர்க்கை ஒவ்வொரு ஆண்டும் 5% வீதத்தில் கூடுகின்றது. 2 ஆண்டுகளுக்கு பின் அப்பள்ளியில் எத்தனை மாணவர்கள் இருப்பார்கள்? சரியா? 419. 2014 ஒரு மோட்டார் இயந்திரத்தின் விலை ரூபாய் 3,50,000. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது எனில் 2017 அதன் மதிப்பு எவ்வளவு? கேள்வி 420. எக்ஸின் மதிப்பு காண்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். அந்த டயக்ராமில் நடுவில் ஒரு விட்டம், அதிலிருந்து ஒரு முக்கோணம் போட்டுட்டு ஒரு இடத்துல எக்ஸு ஒரு இடத்துல 20ன்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக 20ன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து அதோட விட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டர் வந்து ஓ. ஏன்னா இந்த விஷயத்தை சொன்னால் தான், ஏன்னா எங்கே வேணாலும் கோடு போட்டோன்னா இதுக்கான ஆன்சரை போட முடியாது. இது வந்து அதோடைய மையப்புள்ளி வழியாக போகக்கூடிய ஒரு நான் இல்லை விட்டம், எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த 5 கேள்விகளுக்கு விடை என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான விடைகளை சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.